சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஜனவரி 1 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போறோம். வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தலைப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, அர்ஜென்டினா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்க இமேஜஸ்ல பிரிக்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பக்கம் இருக்க இமேஜஸ்ல அர்ஜென்டினாவுடைய பிரதமருடைய போட்டோ கொடுத்திருக்காங்க. ஸோ அவருடைய பெயர் என்ன அப்படின்றத மட்டும் மறக்காம நீங்க சொல்லுங்க. இது சார்ந்த நேற்று ஒரு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம எல்லாருமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வருடத்தில் முதல் நாள். ஸோ நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸாவே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, அப்படி என்னப்பா அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக தீயணைப்புத்துறை அதிகாரிய IAS அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயர் என்னன்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, பிரியா ரவிச்சந்திரன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 கேடர்ல பாஸ் பண்ணவங்க. ஸோ வருடந்தோறும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசு பணிகள்ல இல்லாத துறைகள்ல இருக்கக்கூடிய நியமனங்களை மத்திய அரசு நியமிப்பாங்க. ஸோ இந்த குரூப் 1 கேடர்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு அந்த மாதிரி உயர்ந்த பதவியை கொடுப்பது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ 2022க்கான இந்த பதவி உயர்வு அப்படின்றது யாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரியா ரவிச்சந்திரன் மேடம்க்கு கொடுத்திருக்காங்க. ஸோ IAS அந்தஸ்து கிடைச்சிருக்கு. பாருங்களேன், குரூப் 1 பாஸ் பண்ணியும் நமக்கு IAS அந்தஸ்து அப்படின்றது கிடைக்குது. ஸோ நீங்களும் நம்பிக்கை இலக்காம படிங்க. ஸோ படிக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நீங்களும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆபீசரா வர முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான தலைப்புகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரியா ரவிச்சந்திரன் மேம் சார்ந்து பார்த்தோம்ல. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? திலகவதி IPS அவங்க சார்ந்து 2023 நாம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம் சமீபத்திய காலங்களில். என்ன அப்படின்னா, சென்னை IITல மாணவர்களுடைய தற்கொலை அதிகமாகுது. ஸோ அதை பற்றி விசாரணை செய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குழுவுடைய தலைவராக திலகவதி IPS இருந்தாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. நீனா சிங் அப்படின்றவங்க ஒரு IPS அதிகாரி. ஓகேங்களா? பெண் IPS அதிகாரி. CASF படைப்பிரிவுக்கு இதுவரைக்கும் ஒரு தலைவரை பெண் அதிகாரியா நியமிச்சதே இல்லை. நீனா சிங்க முதல் முறையாக நியமிச்சாங்க அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாந்தி துரைசாமி இவங்க யாரு? ஒரு பெண் தொழில் முனைவோர். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது பெற்றவங்க தான் சாந்தி துரைசாமி. சக்தி மசாலா அந்த பிராண்டோட நிறுவனர். ஓகேங்களா? ஸோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சரி, வாங்க இப்போ பிரியா ரவிச்சந்திரன் மேடம் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு புதிய நியமனம் அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு அல்லாத குடிமை பணிகள் ஒதுக்கீட்டுல IAS அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை யார் வழங்கியிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. ஸோ பிரியா ரவிச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்து பார்த்தோம்னா, இவங்க குரூப் 1 ஆபீசரா 2003ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தற்பொழுது என்ன பதவி வகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசின் தீயணைப்புத்துறை இணை இயக்குனராக இருக்காங்க. இந்த தீயணைப்பு துறையிலிருந்து IAS அந்தஸ்து பெற்ற முதல் அதிகாரியாக இவங்க திகழ்றாங்க. ஓகேங்களா? இதுதான் சிறப்பு. ஸோ ஆண்டுதோறும் இந்த மாதிரி ஒரு நியமனம் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நியமனம் எதன் அடிப்படையில் பண்ணுவாங்க? மாநில அரசில் காலியாக உள்ள இடத்தின் அடிப்படையில் பண்ணுவாங்க. ஸோ பரிந்துரைப்பது யாரு? மாநில அரசு தான் பரிந்துரைப்பாங்க. ஆனா நியமிப்பது மத்திய அரசு. ஓகேங்களா? ஸோ தகுதி குரூப் 1 ஆபீசர்ஸா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு இந்த மாதிரியான நியமனங்களை கொடுப்பது வழக்கம். ஸோ தற்பொழுது நியமனம் 2022ஆம் ஆண்டுக்கான IAS அதிகாரியாக பிரியா மேடம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
இப்போ ஐஏஎஸ் அந்தஸ்து தானே கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் ஆஃபீஸருக்கு. ஸோ ஐஏஎஸ் அப்படின்ற பதவி சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய ஆட்சிப்பணி அப்படின்றது தான் ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இந்திய குடிமை பணியிலிருந்து தோன்றியது. அனைத்திந்திய பணிகள், ஆல் இந்தியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ் இந்த சென்ஸ் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது, ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அனைத்திந்திய பணிகள் இந்த மூன்றும் ஸோ மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் உடனடி எஜமான மாநில அரசு தான் இருப்பாங்க. மாநில அரசால் தான் இவங்களுக்கு ஊதியம், ஓய்வூதியம்லாம் வழங்கப்படுது. ஆனா இவங்க மேல அபராதம், அதிகாரம் விதிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியணும். அவங்களை டிரான்ஸ்பர் பண்ணணும்னா கூட. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் நியமனத்தின் போதே மாநில பிரிவுகளாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கேடர் முடிவு பண்ணுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு கேடர் சொல்றாங்கன்னா அதன் அடிப்படையில் மத்திய அரசு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்னதான் மாநில அரசுக்கு கீழே வேலை செஞ்சாலும் ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய கெரியர்ல 1 அல்லது 2 தடவையாவது சென்ட்ரல் சர்வீஸ்ல வேலை பார்ப்பாங்க. அதாவது 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ சென்ட்ரல் சர்வீஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சில ஆபீசர்ஸ்க்கும் 1க்கும் மேற்பட்ட முறை சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ செயலகத்துக்கு உள்ளிலும் வெளியிலும் என்ன பண்ணுவாங்க, அதிகாரப்பூர்வமாக இவங்க பணி நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கான என்ன பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது நாம இந்த ஸ்கூல் புக் படியில தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन போலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆபீசர்ஸை இந்தியாவில் நியமிக்கக்கூடிய முறைக்கான அந்த அமைப்பு முறையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப்போ? அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன? நம்ம பர்டிகுலரா தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்றது அமைக்கப்பட்டது. லேட்டர் தி பீரியட் ஆஃப் டைம்ல தான் அது ஆணையமாக மாற்றி அமைக்கப்பட்டது. சோ ஆணையமாக எந்த ஆண்டு மாற்றி அமைச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க நம்ம எப்படி படிச்சிருக்கோம். சோ ஐஏஎஸ் அந்தஸ்து பெற்ற ஒரு தீயணைப்பு அதிகாரி நியமனம் சார்ந்த விஷயங்களை படிச்சோம். அவங்க யாருன்னு படிச்சோம். சோ அது சார்ந்த ஐஏஎஸ் அந்தஸ்துக்கு என்ன மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம ஸ்கூல் புக் வழியில படிச்சோம். சோ அந்த அரசு அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம எதுல படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் 1947 அப்புறம் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. சோ அதற்கு அப்புறம் தனியாகவே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உருவாக்கி வச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான 2வது கேள்வி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, 16வது நிதிக்குழுவின் தலைவராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா அரவிந்த் பணக்காரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ இவங்க இதற்கு முன்பாக எந்த பதவியில இருந்திருக்காங்க அப்படின்னா நித்தி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்திருக்காங்க, பிரதமருடைய ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப தற்பொழுது நித்தி ஆயோக்கோட துணைத் தலைவராக யார் இருக்கா? சுமன் பெரி இருக்காங்க. சோ தற்பொழுது பிரதமருடைய ஆலோசகராக யார் திகழ்றா? அமித் காரே. தற்பொழுது கூட அவங்களுடைய பதவி காலம் நீட்டிக்க செய்யப்பட்டிருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் ஒரு மாதங்களுக்கு முன்பாக. சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வருவதற்கு முன்பாக திட்டக்குழு அப்படின்றது இருந்தது. தற்பொழுது மாநிலங்கள்ல திட்டக்குழு அப்படின்றது இருக்கு. தமிழ்நாட்டிலையும் திட்டக்குழு இருக்கு. அதற்கு தலைவராக முதல்வர் இருப்பாங்க. துணைத் தலைவராக தமிழ்நாட்டில் யார் இருக்கு அப்படின்னா ஜெயரஞ்சன் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இந்த பர்சனாலிட்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு நம்ம தமிழக அரசு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவிற்கு தலைவராக ஜெயரஞ்சனை போட்டாங்க. அந்த திட்டத்துடைய பெயர் தெரிஞ்சதுன்னா மறக்காம நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கான கேள்வி, நம்ம படிச்சிருக்கோம், அதனால நான் கேட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ அரவிந்த் பணக்காரி அவர்களை 16வது நிதிக்குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ யாரு நியமிச்சா? மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. சோ நிதிக்குழு அப்படின்னு சொல்றோமே, இவங்களுடைய முதன்மை பணி என்ன? மாநிலங்களுக்கு வருவாய் மானியங்களை பரிந்துரையாக வழங்குவது. மத்திய அரசு கிட்ட பரிந்துரை கொடுப்பாங்க, இத்தனை சதவீதம் வந்து மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத்தனை சதவீதம் கொடுங்க அப்படின்னு நிதிக்குழு சொல்லுவாங்களே, கடைசியா இருந்த நிதிக்குழு எத்தனை சதவீதம் கொடுக்க சொன்னாங்க மாநிலங்களுக்கு? 42% உங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வருவாயில மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட பரிந்துரை பண்ணாங்க. சோ 15வது நிதிக்குழு தலைவர் யார் இருந்தா? NK சிங் அவர்கள் இருந்தாங்க. சோ 16வது நிதிக்குழு
அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கணும்? 2025 31 அக்டோபர்ல சமர்ப்பிக்கணும். ஸோ 2025 வரைக்குமே 15வது நிதிக்குழுக்கு காலம் இருக்கு. ஆனா அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே எப்பயுமே ஒரு நிதிக்குழுவுடைய தலைவர் தேர்வு செய்யப்பட்டுருவாங்க. அவங்க இந்த 2 ஆண்டுகள்ல அடுத்து என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அறிக்கையை ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால இப்போவே என்ன பண்ணிட்டாங்க? செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவங்க. 1952ல பிறந்தவங்க. ஸோ இவங்க ராஜஸ்தான் யூனிவர்சிட்டில தான் படிக்கிறாங்க யூஜிலாம். ஸோ அதற்கப்புறம் டாக்டரேட் பட்டம் எங்க வாங்குறாங்க அப்படின்னா பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் வகித்த பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நித்தி ஆயோக் கூட துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. தற்பொழுது யார் இருக்கான்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பிரதமர் ஆலோசகராக இருந்திருக்காங்க. தற்பொழுது யார் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் நிதிக்குழு சார்ந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நிதிக்குழு பத்தி என்ன சொல்றாங்க? இந்திய அரசியலமைப்புல சரத்து 280ல நிதிக்குழு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கொண்டு வரப்பட்டது? 1951ல கொண்டு வரப்பட்டது. ஸோ நிதிக்குழு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சமநிலையை குறைப்பதற்காகவும் பாடுபடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டியை குறைப்பதற்கான ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? சோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணிடுவாங்க? தலைவரை நியமிச்சாங்கல்ல. இப்போ 2025ல தான் 15வது நிதிக்குழு முடிய போகுது. ஆனா இப்போவே நியமிச்சாச்சு. ஓகேங்களா? அதை தான் இங்க சொல்றாங்க. ஒரு தற்காலிக அமைப்பு. அப்ப 14வது நிதிக்குழுக்கு 2013லேயே நியமிச்சாங்க. ஏன்னா அதோடைய டென்யூர் வந்து 2015ல இருந்து 2020 அதனால சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 15வது நிதிக்குழு 2017லேயே அமைக்கப்பட்டது. ஏன் அதோட டென்யூர் வந்து 2020ல ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த மாதிரி தான் அமைப்பாங்க. சோ தற்பொழுது முன்கூட்டியே அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நிதிக்குழு சார்ந்தான படிச்சோம். சோ நிதிக்குழு சார்ந்தே ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்திய நிதிக்குழுவின் பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா? சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல். சரியா? சரி. அப்ப கொடுக்கப்பட்ட 2 விஷயங்களுமே சரியாக இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சைபர் ஸ்வஸ்தா கேந்திரா என்ற திட்டத்தின் ஒரு பகுதி. அப்போ எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சைபர் ஸ்வஸ்தா கேந்திரா அப்படின்றது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சைபர் ஸ்வஸ்தா கேந்திரானா என்ன? அது ஒரு வலைதளம் அப்படின்னு தெரியணும். ஸோ எந்த திட்டத்தின் கீழே அப்போ பண்ணியிருப்பாங்க? டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? மேக் இன் இந்தியா திட்டம் 2014ல கொண்டு வரப்பட்ட திட்டம். 2023ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டுறாங்க. இந்தியா வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் போனதுனால தான் நிறைய உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது 2016 ஜனவரி 16ல கொண்டு வரப்பட்டது. ஸோ தொழில் தொடங்குவதற்கு என்ன தடைகள்லாம் இருக்கோ அதை நீக்குவதற்கும் வேலை வாய்ப்பை புதிதாக உருவாக்குவதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இந்த திட்டத்தின் வாயிலாக நிறைய தொழில் முனைவோர்கள் இப்போ இந்தியாவில் அதிகமாகி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து பர்டிகுலரா வந்து கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ் நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்றதற்காக ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவினரை சார்ந்த பெண்களுக்கு வங்கிக்கு ஒரு கிளையில 10 லட்சம்ல இருந்து 1 கோடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நிதி உதவி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த திட்டத்துடைய நோக்கம். இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தற்பொழுது மத்திய அரசு சைபர் ஸ்வஸ்தா கேந்திரா அப்படின்ற ஒரு வலைதளத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது மட்டும் படிச்சிருக்கோம். சரி இந்த சைபர் ஸ்வஸ்தா கேந்திரா எதற்காக அப்படின்றது தெரியணும்ல. சோ அதோடைய நோக்கம் என்னன்னா நாட்டில் பாதுகாப்பான இணையதள சுற்றுச்சூழலை உருவாக்குவது. சோ இது யாரு செயல்படுத்துறா அப்படின்னா மெய்டி அப்படி சொல்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய CERT அப்படின்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஸ்வஸ்தா கேந்திரா வலைதளத்தை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? CERT எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு இ கவர்னன்ஸ் சிலபஸ்ல இருக்குல்ல 2004ன்னு கரெக்டா அடிச்சு போடணும். ஓகேங்களா? சரி அடுத்த விஷயம் அறிமுகம் ஆகியுள்ளது. தேசிய சைபர் பாதுகாப்பு கொள்கையின் கீழ் அறிமுகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அறிமுகப்படுத்துவதனால என்ன நன்மை அளிக்க போகுது இந்த வலைதளத்தின் மூலமாக அப்படின்னா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மால்வேர். மால்வேர்னா என்ன? இப்போ நாம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா
நம்ம எதுலலாம் போறோம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறோம் அப்படின்றது அது கண்காணிக்கும். அது மனித வடிவிலான இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் மாதிரி நீ நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸை நம்மள மாதிரியே இயக்கும் சர்வ வல்லமை படைத்தது தான் இந்த பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள். ஓகேங்களா? அப்போ இந்த பாட் மாதிரியான அபாயத்திலிருந்து தடுப்பதற்கு தான் இந்த சைபர் ஸ்வச் கேந்திரா அப்படின்ற வலைதளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பான இந்திய சைபர் தளத்தை உருவாக்கணும். அதுதான் வந்து அதோடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். அப்போ இணைந்து பணியாற்ற உள்ளது யாரு கூட? இணைய சேவை வழங்கக்கூடிய நிறுவனம், வைரஸ் தடுப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்களோடு இணைந்து செயலாற்ற போறாங்க. ஸோ வலைதளம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, பாதுகாப்பு வேண்டியதற்கான கருவிகள் மற்றும் தகவல்களை அந்தந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டிக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க இதுல பாட் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இன்டிமேட் கொடுத்துட்டாங்க. நாம கொஞ்சம் அலர்ட் ஆயிருவோம்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், சைபர் ஸ்வஸ்தா கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய வலைதளத்தை மத்திய அரசு தற்பொழுது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம மென்பொருள் சார்ந்தெல்லாம் படிச்சா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு மென்பொருள் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி. ஓகேங்களா? சோ ஸ்கிராட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் எதற்கு பயன்படுது? அசைவூட்டல்களையும் கேலி சித்திரங்களையும் விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படக்கூடிய ஒரு மென்பொருள் தான் ஸ்கிராட்ச் அப்படின்ற ஒரு மென்பொருள். அப்போ விசுவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அதற்கப்புறம் MIT மூலமாக உருவாக்கப்பட்ட மென்பொருள் தான் இந்த ஸ்கிராட்ச் அப்படின்ற மென்பொருள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, ransomware அப்படின்ற ஒரு அட்டாக், சைபர் அட்டாக் தான் எந்த பகுதியில் இந்தியாவில் நடந்தது சமீபத்திய காலங்களில் அப்படின்றது நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. எதெல்லாம் முக்கிய சிக்கல் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த வரைக்கும் அப்படின்னா, உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் அமைப்பது முக்கியமான பிரச்சனை தான். மின்னணு நிர்வாகம் அப்படின்றது முக்கியமான பிரச்சனை. டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கணும், அதை பயன்படுத்தணும்னா நிறைய மக்களுக்கு வந்து கல்வி அறிவு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்புணர்வு வெகுஜன மக்களிடையே பிரச்சாரம் செய்வது, ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பிரச்சாரம் செய்வது ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், MF ஸ்டார் என்னும் ரேடார் மற்றும் பராக் 8 என்னும் ஏவுகணைகள் தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ள இந்திய போர்க்கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை INS விக்ராந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எதற்காக வைக்கப்பட்டது? INS இம்பால் சார்ந்த ரீசன்ட் டேஸ்ல நாம என்ன படிச்சோம்? அதாவது INS இம்பால் தற்பொழுது இந்திய நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மூலமாக மும்பையில இருந்து தான் வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க. சோ வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துடைய பெயரை ஒரு போர்க்கப்பலுக்கு முதல் முறையாக சூட்டியிருக்காங்க. அதான் சிறப்பு. ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் INS விக்ரமாதித்யா, இந்தியாவில் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 2 தான் இருக்கு. அதுல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது INS விக்ராந்த் அப்படின்னா, இந்தியா முதல்ல பயன்படுத்தின விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னா INS விக்ரமாதித்யா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? INS விந்தியகிரி அப்படின்றது ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் 7 போர்க்கப்பல்கள் உருவாக்குனாங்க. அதுல ஒன்று தான் INS விந்தியகிரி. சமீபத்திய காலங்களில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிச்சு. சோ INS விக்ராந்த்ல தான் இப்போ MF ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடாரும் பராக் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையும் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். இதற்கு முன்பாக INS விசாகப்பட்டினம் போன்ற கப்பல்கள் எல்லாம் பொருத்திருக்காங்க. தற்பொழுது INS விக்ராந்த்ல பொருத்திருக்காங்க. ஓகேவா? சோ INS விக்ராந்துக்கு என்ன சிறப்பு? 2022 செப்டம்பர்ல தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியால. சோ 20,000 கோடி செலவுல இது உருவாக்கப்பட்டது. இதோட எடை வந்து 45,000 டன் அப்படி சொல்றாங்க. போர் விமானங்களை எத்தனை நிறுத்த முடியுமா? 30 போர் விமானங்கள் நிறுத்த முடியும். எவ்வளவு வீரர்கள் அதுல தங்க முடியும் அப்படின்னா 1600 வீரர்கள் தங்க முடியும். முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலாக INS விக்ராந்த் செயல்படுது. ஓகேங்களா? சோ MF ஸ்டார் ரேடார் அப்படின்றதால பொருத்திருக்காங்க. சோ இந்த ரேடாரை வடிவமைச்சது இஸ்ரேல் கவர்மெண்ட் அப்படி தெரியும். சோ பணிகள் என்ன அப்படின்னா, கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டிக்கு பயன்படும். சோ கண்டறிவது எதிரி நாட்டு போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறியும். சோ பராக் 8 ஏவுகணை இதுவும் இஸ்ரேலோட தான். சோ இந்தியா வந்து தயாரிப்பதற்கு உரிமம் வாங்கியிருக்காங்க இஸ்ரேல் கிட்ட இருந்து. ஓகேங்களா? அதுவும் பொருத்தப்பட்டிருக்கு. சோ இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம்? INS விக்ராந்த்ல MF ஸ்டார் அப்படின்ற ரேடாரும் பராக் 8 அப்படின்ற ஏவுகணையும் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மிலன் அப்படின்ற எக்ஸைஸ் 2024ல இந்தியாவில் நடக்க போகுது. சோ அதற்கு ஏதுவாக இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, தாக்கும் திறன் டார்கெட் ரேஞ்ச் சொல்றாங்க பராக் 8க்கு 80 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை படைத்தது. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க.
ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? ரேடார் அப்படின்னு என்ன சொல்றாங்க? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படி சொல்றாங்க. ஓகே, இது நம்ம சயின்ஸ் புக்ல இருக்கு. ரேடார் என்ன வேலை செய்யும்? அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை, அதாவது ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். எதிரொலித்து வரும் ரேடியோ அலைகளை ரேடார் நிலையத்தில் இருக்கக்கூடிய அப்சர்வர் மூலமாக கண்டறிஞ்சு அதுல இருக்கக்கூடிய வேறுபாடை வச்சு அந்த ஃபிளைட் என்ன வேகத்துல போகுது அப்படின்றத ரேடார் மூலமாக நம்மளால கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சோனாருடைய வேலை என்னப்பா? அதை நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் பாருங்க. ஒரு previous year question 2023ல கேட்கப்பட்டது. இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இப்பதான் படிச்சோம். INS விக்ராந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் ஜனவரி 1லேயே பயங்கரவாத நிலநடுக்கம் பிளஸ் மிதமான சுனாமி எந்த நாட்டுல பதிவாகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான்ல பதிவாகி இருக்கு. சோ பெரிய நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவுக்கு பதிவாகி இருக்கு. சோ இன்னும் சுனாமி பெருசா வருவதற்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ யாருக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க? ஜப்பானோட வானியல் ஆராய்ச்சி நிறுவனம், தென்கொரியா, செர்பியா, சைனா போன்ற நாடுகளுக்கும் இணையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எங்க நாடுகள்ல மட்டும் வரும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சரி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நிலநடுக்கம் எங்க ஏற்பட்டிருக்கு? ஜப்பானுடைய மேற்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கு. 7.6 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ இந்த அளவுக்கு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா பயங்கர உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படும். அதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. சோ இன்னும் மிக தெளிவாக சொல்லலை எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க என்னெல்லாம் சொல்லல. ஓகேங்களா? சோ சுனாமி அப்படின்றது பதிவாகியுள்ள இடம் எங்க அப்படின்னா கசவசாகி கரிவா அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துல 0.4 மீட்டர் அலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 10 மீட்டர் ஆழத்துல நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 5 மீட்டர் உயரத்துல சுனாமி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தற்போது ஜப்பான் பிரதமராக இருக்கக்கூடிய ஃபுமியோ கிசிடே அவங்க தான் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? சோ இந்த புக் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி 2 கேள்வி இருக்குல்ல, இந்த 2 கேள்வியில ஒரு கேள்வி 2 எக்ஸாம்ஸ்க்கு ஒரு தடவை மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? விழு, மூடு, பிடி என்பதன் முக்கிய பயிற்சி எந்த பேரிடருக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலநடுக்கத்திற்கானது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? கீழே குறிப்பிடப்பட்ட ஆன்சர்ஸ் பாருங்க. நமது வீட்டுக்கு அருகில் நிற்கும் மரங்களில் அனைத்து கிளைகளையும் வெட்டுவது எதை தடுப்பதற்கு? நிலநடுக்கத்தையா, வெள்ளத்தையா, தீயா, வறட்சியா? இதற்கான ஆன்சர் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா? நீங்க சொல்லணும் ஆன்சர். சோ இந்த ஒரு கேள்வி நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஒரு கேள்வி நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வு அபாயத்திற்கு ஆளாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ ஆனா தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிதமான நில அதிர்வு தான் ஏற்படும். ஓகேங்களா? சோ மொத்த புவியியல் பகுதியில் 5% வெள்ளத்தால் பாதிக்கப்படும். மொத்த நிலப்பரப்பில் 8% சூறாவளியால் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் மொத்த சாகுபடியில் எத்தனை சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்படும் கேட்டிருக்காங்க? 68% அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இந்த சூறாவளி அப்படின்னு வந்ததுனால உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா டெசர்ட் சூறாவளி எதனுடன் எந்த பகுதியுடன் தொடர்புடையது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ள விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலை தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை கல்பாக்கம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? இந்தியாவில் அணுமின் நிலையம் 2 இடத்துல, தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் 2 இடத்துல தான், ஒன்னு கல்பாக்கம், இன்னொன்னு கூடங்குளம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி அனல்மின் நிலையம் நிறைய இடங்கள்ல இருக்கு. தூத்துக்குடியில இருக்கு, நெய்வேலியில இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? நெய்வேலிக்கு எக்ஸ்டென்ஷன் இப்ப லேண்ட் எடுக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம படிச்சிருக்கோம். தூத்துக்குடியில இப்ப ஃப்ளட் எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? ஒரே நாள்ல ஒரு வருட மழையை கொட்டி தீர்த்த ஏரியா பேர் என்ன? தூத்துக்குடியில ஒரு கிராமத்தை நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நடைபெற உள்ளவை தமிழகத்தில் 19,850 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்திய பிரதமர் அடிக்கல் நாட்ட போறாங்க ஜனவரி 2 நாளைக்கு. ஓகேங்களா? சோ எந்த விஷயங்கள்லாம் திறந்து வைக்க போறாங்க? திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைக்க போறாங்க. 1100 கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் கல்பாக்கத்துல இருக்கு. அங்கதான் ஒரு புதிய உலையை திறந்து வைக்க போறாங்க. 400 கோடி செலவுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. சோ திருச்சியில NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி வளாகத்துல
கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்ப 500 படுக்கை வசதிகளுடன் கொண்ட ஹாஸ்டல்ஸ் திறந்து வைக்க போறாங்க. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு திட்டம் 9000 கோடி மதிப்பிலான திட்டத்தையும் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. சோ தமிழகத்திலிருந்து வேறு எங்க போறாங்க அப்படின்னா லட்சத்தீவுக்கு செல்ல போறாங்க. அங்க 1150 கோடி செலவிலான வளர்ச்சி திட்டங்களை அடிக்கல் நாட்ட போறாங்க. சோ அதுல முக்கியமான திட்டம் அப்படின்னா கொச்சி டு லட்சத்தீவு இடையே கடலுக்கு அடியில் கண்ணாடி இலை கேபிள் பதிப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அணு உலை அப்படின்றது கல்பாக்கத்துல அமைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோமா. தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையங்கள் தான் இருக்கு. ஒன்னு கல்பாக்கம், இன்னொன்னு கூடங்குளம். ஆசியாவில் மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படின்னா அப்சரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்தியாவில் தற்பொழுது 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில அணுக்கருகளோட பெயர் சொல்றாங்க. சைரஸ், துருவா, பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம புக்ல கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் சார்ந்து படிச்சதுனால இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி ஆலைகள் உள்ளது? 2023 கேட்கப்பட்டது மகாராஷ்டிரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. நாட்டிலேயே அதிகமான நபர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை குஜராத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2023 மட்டும் இந்த கின்னஸ் சாதனை சில மாநிலங்கள்லாம் பெற்றாங்க. ஸோ என் மண் என் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இயக்கத்துக்கு மகாராஷ்டிரால பூனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே இடத்துல 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்ஃபி எடுத்து கின்னஸ் சாதனை படைச்சாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். உத்தரப்பிரதேசத்தில் தீபாவளி அன்று ஒரே இடத்துல அதிகமான விளக்குகளை ஏற்றி கின்னஸ் சாதனை படைச்சாங்க. மத்திய பிரதேசத்துல தான்சேங் திருவிழா அப்படின்றது நடைபெற்றது. ஓகேங்களா? ஒரே இடத்துல அதிகமான இசை கலைஞர்கள் தபேலா வாசிப்பின் மூலமாக கின்னஸ் சாதனை படைச்சாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ இந்த தான்சன் திருவிழாக்கு சிறப்பு விருந்தாக மத்திய பிரதேசோட புதிய முதல்வர் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ புதிய முதல்வருடைய பெயர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கின்னஸ் சாதனை 4000 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்காங்க. ஸோ எந்த பகுதியை சுற்றி அப்படின்னா மோதேரா சூரிய கோவில் பகுதிகளை சுற்றி. ஓகேங்களா? சோ இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த 4000 நபர்களும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து பண்ணிருக்காங்க. 51 ஊர்கள் 108 இடங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஆனா ஒரே நேரத்தில் பண்ணிருக்காங்க. சோ நடுவராக விளங்கி வருந்த கின்னஸ் சாதனை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னில் தங்காரிகர் அப்படின்றவங்க நடுவராக இருந்திருக்காங்க. சோ முன்மாதிரியான நிகழ்வு குஜராத்ல இதே மாதிரி ஒரு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே இருக்குல்ல. சோ அப்ப அதிகமான நபர்கள் யோகா செஞ்சு கின்னஸ் சாதனை படைச்சாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பிரதமர் வேண்டியவை என்னன்னா சூரிய நமஸ்காரத்தை உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு இந்திய மக்களிடையே ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இந்த சூரிய வழிபாட்டு முறை அப்படின்றது இந்தியாவில் இது ஒன்றும் புதிது கிடையாது. சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்ல சொல்றாங்க. சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகள்ல சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள் காணப்பட்டது. சோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா அந்த மக்கள் வந்து சூரியன் மற்றும் பாம்புகளை கடவுளாக வணங்கினாங்க அப்படின்றது தெரியுது. தமிழ்நாட்டில் பஞ்சபூதங்களுக்கான தலங்களே இருக்கு. பர்டிகுலரா திருவண்ணாமலையில அக்னி ஆன சாட்சி நம்ம தெய்வமாக பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ சிவன் வடிவமாக இந்த அக்னி தலத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிந்துவெளி மக்களும் என்ன பண்ணாங்க, பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடெல்லாம் பின்பற்றினாங்க. தமிழ்நாடும் பின்பற்றோம். சோ அதனால தமிழ்நாட்டிற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு கன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய வழிபாடு சார்ந்து பார்த்ததுனால சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கிய வரிசை விண்மீனாக இருக்கின்றது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் அடையாறு ஆற்றின் அடியில் முதல் முறையாக சுரங்கப்பாதை அமைக்க பயன்படுத்தப்பட்ட கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. காவேரி அப்படின்ற கருவியின் மூலமாகத்தான் அடையாறு ஆற்றங்கரைக்கு அடியில சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. எதற்காக? மெட்ரோ ரயில் செல்வதற்காக. மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் பண்றாங்க. சோ காவேரி அப்படின்ற அந்த டனல் போரிங் மிஷின் மட்டும் இல்ல, அடையாறு அப்படின்ற டனல் போரிங் மிஷின் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம். அடையாறு அப்படின்றதுல அம்ரித் அப்படின்ற தொழில்நுட்பம் சமீபத்திய காலங்கள் நம்ம படிச்சோம். எதற்காக அப்படின்னா அர்சனிக் அப்புறம் உலோக தாதுக்களை குடிநீர்கள்ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் சென்னை IIT மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம படிச்சோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ஆகாஷ் அப்படின்றது ஒரு ஏவுகணை. ஓகேங்களா? ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்தியாவில்
இந்தியாவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம், அடையாறு ஆற்றின் கீழே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கருவியின் பெயர் காவேரி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி பாருங்க, அமைக்கும் நிறுவனம் சென்னை மெட்ரோ, சுரங்கப்பாதை துளையிடும் கருவி தான் காவேரி. சிறப்பு என்ன, தமிழகத்தில் நீருக்கடியில் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதையாக இது பார்க்கப்படுது. ஒரு 350 மீட்டர்ஸ்க்கு அமைக்க போறாங்க. சோ டனல் போரிங் மிஷின் எவ்வளவு தூரம் கடந்திருக்கான், 583 மீட்டர் கடந்திருக்கு. சோ ஆழம் 56 அடி ஆழத்தில் அமைக்கிறாங்க. சோ இணைக்கும் பகுதிகள் மாதாவரம் டு சிறுசேரி சிப்காட்டை இணைக்குது. 45.4 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ பாதையில இந்த 350 மீட்டர் நீருக்கடியில் இந்த மெட்ரோ செல்ல போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, இந்தியன் மெட்ரோ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் தற்பொழுது 15 பெருநிறுவனங்கள் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொல்கத்தால தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே மெட்ரோ அப்படின்றது தொடங்கினாங்க. ஸோ அதிக மக்களை விரைவாக ஏற்றிச் செல்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2018 படி 507 கிலோமீட்டர் 381 மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இருந்தது இந்தியாவில் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. இஸ்ரோ வந்து சொல்றாங்க 2024 நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் 12 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கு. அதுல முதல் செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட் அப்படின்றது இப்போ விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. எக்ஸ்போசாட் எந்த காரணத்திற்காக அனுப்பியிருக்காங்க இஸ்ரோ அப்படின்றத நீங்க சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தையில சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் 2024 வரவேற்ற உலகின் முதல் நகரம் எது? நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்லாந்து நகரம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அங்கதான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க 2024 நியூ இயர். ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய ரேடியோ தொலைநோக்கி திட்டம், இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா மனிதன் எப்படி தோன்றினான், உயிர்கள் எப்படி உருவாச்சு இந்த பூமியில, ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பத்தி இந்த திட்டம் வந்து ஆய்வு செய்யறாங்க. ஆஸ்திரேலியாவிலையும் ஆப்பிரிக்காலையும் இந்த ரேடியோ தொலைநோக்கி மையங்களை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு உலக நாடுகள்ல நிதி உதவி கொடுப்பது வழக்கம். ஸோ இந்தியாவும் தற்பொழுது 1250 கோடி கொடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பூமி திருவிழா அப்படின்றது நீலகிரியில் நடைபெற்றிருக்கு. பண்டைய பண்பாட்டு கலாச்சாரங்களை போற்றி பாதுகாப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை போற்றி பாதுகாப்பதற்குமான ஒரு திருவிழாவாக இது பார்க்கப்படுது. ஓகேங்களா? இஸ்ரோ வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு விஷயத்தை, என்ன அப்படின்னா ககன்யான் திட்டம், விண்ணிற்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம் 2025 செயல்பாட்டுக்கு வரும், 2024 தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீலகிரியில ஒரு திருவிழா சார்ந்து பார்த்தோம், உயிரினங்களை காப்பதற்கான ஒரு திருவிழாவாகவும் இது பார்க்கப்படுது, பூமி திருவிழா அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டில் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா நீலகிரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க, ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் ஆசிய இளையோர் செஸ் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஷர்வானிகா, 8 வயது பெண்மணி. ஓகேங்களா? சோ நம்ம அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. சோ இவங்க வந்து இப்போ தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, சென்னை மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில டி குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. வைஷாலி அவர்கள் 2023ல தமிழகத்தில் இருந்து முதல் வீராங்கனையாக கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றாங்க. சோ பிரக்யானந்தா அவர்கள் கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தமிழக வீரர், செஸ் வீரர். ஓகேங்களா? பிரக்யானந்தா, அதாவது வைஷாலியோடைய தம்பி. ஓகேங்களா? சோ இதை நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குயிக் ரிவிஷன் தான். ஓகேங்களா? சோ பிரியா ரவிச்சந்திரன் மேம் சார்ந்து நம்ம என்ன படிச்சோம், தீயணைப்பு துறையிலிருந்து IAS அந்தஸ்து பெற்ற முதல் ஒரு குடிமை பணியாளர் அப்படின்னா யார சொன்னோம், பிரியா ரவிச்சந்திரன் மேம் சொன்னோம். ஓகேங்களா? 16வது நிதிக்குழுவின் தலைவராக தற்பொழுது அரவிந்த் பணக்காரியா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சைபர் ஸ்வஸ்த் கேந்திரா அப்படின்ற வலைதளத்தை மத்திய அரசு தற்பொழுது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ சர்ட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது செயல்படுத்த போறாங்க. INS விக்ராந்த்ல வந்து MF ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடாரும், அதுக்கப்புறம் வந்து ஏவுகணை, ஒரு ஏவுகணையும் பொறுத்துறாங்க. சோ அந்த ஏவுகணையோட பெயர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பயங்கர நிலநடுக்கம், மிதமான சுனாமி ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக நாடுகள் எது அப்படின்னா நம்ம ஜப்பான் அப்படின்னு பார்த்தோம். விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலை கல்பாக்கத்துல நாளைக்கு இந்திய பிரதமர் மூலமாக திறந்து வைக்க போறாங்க. சூரிய நமஸ்காரம் 4000 பேர் வெவ்வேறு இடங்கள்ல ஒரே நேரத்துல செஞ்சு கின்னஸ் ரெக்கார்டை குஜராத் மாநிலம் படைச்சிருக்காங்க. சுரங்கப்பாதை அடையாறு ஆற்றின் கீழே சென்னை மெட்ரோ அமைக்கிறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய
இயந்திரத்தின் வாயிலாக. ஸோ பூமி திருவிழா நீலகிரியில் நடைபெற்றது. ஆசிய இளையோர் செஸ் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது. சர்வானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பொண்ணு 8 வயது பொண்ணு தமிழகத்தை சார்ந்தவங்க சாம்பியன் பட்டத்தை வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், ஜனவரி 1 2024 இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், ஸ்கூல் புக் கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஹோலிஸ்டிக்காக தான் படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கை தெரிவிங்க. பிகாஸ் உங்க ஃபீட்பேக் வரவேற்க தகுந்தது. ஓகேங்களா? சரி, வாங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம்.